சிஸ்டர் கேத்ரின், நான் பேயோட சாபல இங்க வந்திருக்கேன். ஏ சாத்தானோட எதிரியே, நீ மட்டும் இப்ப எனக்கு ஒத்துழைக்கல, உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவேன். கமா, நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். சிஸ்டர், நீ இங்க இருக்கியா? சிஸ்டர், நீ இங்க என்னடா இது, அதுக்குள்ள படிச்சு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன நடக்குது இங்க? No, இல்ல, please என்ன விட்டு. ஹாய், மொத்தம் 2109. இந்தாங்க. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். ஒரு நிமிஷம். 2109, நீங்க 2106 தான் கொடுத்துருக்கீங்க. வெறும் 3 சென்ட் தானே கம்மியா கொடுத்துருக்கேன். என்கிட்ட இப்ப 3 சென்ட் இல்லையே. வெயிட் உன்னால தூக்க முடியுதா? அத தூக்கிட்டேனே. ஓ ரியலி? பீஸா. முடிஞ்சதா? அப்படித்தான் நினைக்கிறேன். தேங்க் காட். உங்க ஆண்டி நம்மள இவ்ளோ நாள் தங்க விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு 3 வீடு இருக்கு. நாம இங்க இருக்கிறதே அவங்க மறந்துடலாம். 3 வீடு அவங்க வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட 1 இருந்தாலே எனக்கு போதும்னு தோணுது. எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம்ல. அதுக்குதான் இது உனக்காக. ஓ, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? உன் சிஸ்டர் கொடுத்தா. போகும்போது எங்கேயாவது தூக்கி போட்டுடுறீங்களா? முடியாது, நினைவுகள் இருக்கணும். ஏன் நீங்க கிண்டல் பண்ணவா?
நீங்க என்ன இப்படி மாறு அப்படி மாறுன்னு எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? மூக்குத்தி போடாத, இதை பண்ணாத, அது பண்ணாதன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன் கேக்குற? இல்ல, அது வந்து இப்ப நம்ம வேற இடத்துக்கு போறோம், உங்க பொசிஷனும் அதிகமாயிடுச்சு, அதனால. சொல்லவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்ணாலேயே கொல்ற மாதிரி இன்னொரு அடி பார்க்காத. சரி, ஓகே. Hey, Hannah. Alex. Call me. நீயும் மைக்கும் ஒரு வழியா ஆன்டி வீட்டு விட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும் நான் உனக்கு கால் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் கிளியரை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னு நான் நினச்சேன். ஜெட்ஸ் சொன்னதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் அவன் என்னோட பொண்ணும் கூட. ஸோ நான் அவளை கிளேர், என் செல்ல எங்க போனாங்க? நாளைக்கு அவங்களுக்கு முக்கியமான நாள் வேற. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலையே. இங்க இருக்கீங்களா? இல்லையே. ஒருவேளை இதுக்குள்ள இருக்கீங்களா? இல்லையா? எங்கேயோ சத்தம் கேக்குதே. ஒருவேளை இங்க இருக்கீங்களா? எங்க வாங்க. என் செல்ல குட்டி என்ன பண்றீங்க? அம்மா, நீங்க சூப்பரா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களே. நான் ஒன்னும் ஒளியலையே. நிஜமாவா? சரி, பிரஷ் பண்ணியா? பெர்ஃபெக்ட். உன்னோட ஓன் ரூம்க்கு நாளைக்கு போக போற. சோ எக்ஸைட்டடா இருக்கியா? ஆமா. உன்னால நம்ப முடியுதா? உனக்குன்னு சொந்தமா ஒரு ரூம்? இதுவும் என்னோட ரூம் தானே. நோ, இது கெஸ்ட் ரூம். நான் சொல்றது உனக்குன்னு ஒரு ரூம். அந்த ரூமை நீ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? அப்படியா? நல்ல வேளை பழைய வீட்ல நான் தரையில படுத்த மாதிரி படுக்க வேண்டாம்ல. யாரும் படுக்க வேணாம். ஓ, டாடி மறுபடியும் ஏதோ கீழே போட்டுட்டாரு. மறுபடியுமா? ரொம்ப சேட்டை பண்றாருல்ல. ஓகே செல்லம், குட் நைட். நைட். மறுபடியும் என்ன போட்டாரு? என்னாச்சு? நீங்களா கீழே போட்டீங்க? எதை போட்ட? ஏதோ சத்தம் கேட்டுச்சே. நான் எதுவும் பண்ணலையே. தூங்க வரியா? யா, ஒன் செக். என்ன நீங்க? நான் உன்னை பயமுறுத்தணும்னு பண்ணல. ஆனா நான் பயந்துட்டேனே. வேணும்னு பண்ணல. பண்ணிட்டீங்கல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. வெளியே வந்துதானே ஆகணும். என்ன மிரட்டுறியா? என்ன சந்தேகம்? ஹே, என்ன பண்ண போற? நைட் என்ன தூங்க விடவே மாட்டியா?
உன்கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது. அப்படியா? நாளைக்கு புது வீட்டுக்கு போறதை நினைச்சு கிளாரா சந்தோஷப்படுவா. யா, அதெல்லாம் சந்தோஷப்படுவா. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல என்ன பிரச்சனை? பிரைவேட் ஸ்கூல்னா ஹோம் ஸ்கூலுக்கு அப்புறம் அடுத்த டார்ச்சர். நானும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்படியா? அதான் இவ்ளோ சேட்டல்ல. ஆமா. ஒருவேளை மனசை மாத்திக்கிறோன்னா இப்பவே மாத்திக்கோ. நோ, சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்வாங்கல்ல, அங்க அவளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். ஒருவேளை நீ சின்ன வயசுல நல்ல ஸ்கூலுக்கு போயிருப்பியோ? நல்ல ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் நல்லா படிக்கணும்ல. என் அறிவை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவ அப்பா மொழியும் வந்துடக்கூடாது. ஐம் சாரி. அவனை பத்தி பேசணும்னு நான் பேசல. இல்ல பரவாயில்ல, நீங்க பேசுனது எனக்கு ஒன்றும் தப்பா தோணல. மறுபடியும் அவன் கால் பண்றானா? இல்ல 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 இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போடும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சா. எப்ப டிவோர்ஸ் கிடைக்க போகுதோ, எப்ப வாழ்க்கை மாற போகுதோ, எப்ப சந்தோஷமா இருப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். Of course, yeah. நீ தேவையே இல்லாம என்னோட பழைய விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? ஓகே. நீ கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான். கடந்த காலத்தை மறக்க வேண்டியது. அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் அன்பான மனைவியா இருப்பியா? யா, எப்பவும் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் தான். எப்பவும், என்னைக்கும், எப்பவுமே உன் மனசுக்குள்ள இருக்கணும். ம்ஹும். என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? பார்க்க ப்ரொஃபஷனலா இருக்கணும்ல. யா, ஆனா ஜீன்ஸ் டி-ஷர்ட்ல அழகாவே இருப்பீங்களே. அப்படியா? ஓகே, வேலையை பாருங்க. அதிர்ஷ்டம் இப்பயாவது தான் வரும். யா, கரெக்ட். 6 மணிக்கு புது வீட்டில் மீட் பண்ணுவோம். யா, நான் மூவிங் ட்ரக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். பெர்ஃபெக்ட். ஏ ஆன் டானாவை பார்க்க ரெடியா இருக்கியா? யா, அதே மாதிரி கண்ணையும் ரெடியா வச்சிருக்கேன். என்ன பாதுகாப்பு வேணும்ல. மேடம் வந்துட்டாங்களா? பார்க்க கலக்கலா இருக்காங்களே. எக்ஸைட்டடா இருக்கியா? யா, வெக்கப்படாத. ஐ நோ. இதுக்கப்புறம் அவளுக்கு அப்படி ஒரு நிலைமையே வராது. ஆமா, என்கிட்ட இருந்து இவளுக்கு வெக்கமே வராது. வாட்சலாம். Bye. Love you. லவ் யூ டு. ரெடியா? யா, போலாமா? யா. No, 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 no. Oh my God. என்ன இது? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நல்ல வேலை, சரியான சாவியை கண்டுபிடிக்க முடியல. நான் டானா வில்ஸ்னா மைக்கேலோட ஆன்ட்டி. யா, நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் நிறைய தடவை. நீங்க போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ, ஷியோர். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு டைம் கிடையாது. என் நாய் கார்ல வெயிட் பண்ணுது. ஓ, ஓகே. நீங்க மேல இருந்து பாக்குறீங்களா? இது என்னோட வீடு. என் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் பாப்பேன். ஒரு முக்கியமான விஷயம், என் வண்டியோட ஏசி ஆன் பண்ணி எனக்கு சூடா இருந்தா பிடிக்காது. ஓ நோ. ஓ நோவா? எதுக்கு? ஸ்பேர் ரூம்க்கு நீங்களா போனீங்க?
நான் ஆபீஸ்ல இருந்தேன். செவுத்துல இருந்த பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து இருக்கு. அது சரி பண்ண $55 ஆகும். Thursdayக்குள்ள நீங்க அதை கொடுக்கணும். பைப்பை கீப்ப மேல உடைச்சு வச்சிருக்கீங்களா? தரையில நிறைய கீறல் இருக்கு. இதை சரி பண்ண $200 ஆகும். அதுவும் Thursdayக்குள்ள வேணும். இந்த டிஷ்ஷஸ்லாம் இங்க இருக்கக்கூடாது. Thursdayக்குள்ள இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. சோ பெயிண்டிங் செலவு இருக்கு, செவுத்துல எழுதுனது, அப்புறம் தர. என்ன செவத்துல எழுதுனது? கெஸ்ட் ரூம் செவுத்துல எழுதி இருக்கே. நோ, இப்பதான் நான் அங்க இருந்து வந்தேன். அங்க எதுவுமே அப்படி எழுதி இல்லையே. நான் என் மெயின்டெனன்ஸ் கையை கூப்பிடுறேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ வீட்ல தான் இருக்கணும். அவனை தனியா விட எனக்கு விருப்பம் இல்ல. கண்டிப்பா நான் இருக்கணுமா? ஏன்னா புது வீட்டுக்கு நான் 6 மணிக்குள்ள போகணும். அப்படியா? அப்ப அவனை 6:30க்கு இங்க வர சொல்றேன். கொழுப்பும் அதிகமா தான் இருக்கு. ஹலோ ஏன்னா ஒரு வழியா லைன் எடுத்துட்டே. கோட், இவனோ? ஓ, ஏன் எடுத்த?
மார்டின் பீஸா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன? ஹலோ, எனக்கு ஹெல்ப் வேணும். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஃபுட்டுக்கு பே பண்ணாத லேடி தானே? என்ன? உங்களால தான் என் வேலைக்கு பெரிய பிரச்சனையே. 911 என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, எனக்கு ஹெல்ப் வேணும். நான் ஆனா விக்டர் பேசுறேன். எனக்கு போன்ல எப்படி பேசணும்னு உங்க அம்மா உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தரலையா? வாய மூடிட்டு சொல்றத கேளு. நான் சொல்றத நீ கேளுடி. உனக்கு வர்றத நீ அனுபவிச்சுதான் ஆகணும். யார் நீங்க? என் கூடவே வேணா. லெக்ஸ விட்டு போன மாதிரி என்ன விட்டு போகாத. லெக்ஸ் என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா கொலை பண்ணாம விட்டுட்டான். ஓ காட். காப்பாத்துங்க. 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 நான் வேணும்னு இப்படி பண்ணல. நான் மறுபிறவி எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. நான் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன். நேரம் கடந்துருச்சு. இத நீதான் நடக்க விட்டுருக்க. இதுக்கு முன்னாடியும் நீ பொழைச்சிருக்க, இந்த வாட்டியும் பொழைச்சிடு. அலெக்ஸ் கிட்ட நான் இன்னும் அவனை லவ் பண்றேன்னு சொல்லு. நீ இப்ப என்ன சொன்ன? லெக்ஸ், லெக்ஸ் என்ன காப்பாத்து. ஹானா, சாரி. நான் வேணும் நீங்க வரல. என்னை இங்க இருந்து காப்பாத்து. வாட்? நான் இங்க மாட்டிக்கிட்ட. காப்பாத்து. நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த கதவை உடைக்க பாரு. என்ன இருக்குங்க? ஆக்சுவலி லெக்ஸ் ப்ளீஸ். ஏன் ஏன்னா நீ என்ன காப்பாத்துறதே இல்லையே. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன உயிரோட சாவடிச்சிருக்க நீ. லெக்ஸ், லெக்ஸ் தயவு செஞ்சு இத பத்திலாம் இப்ப பேசாத. ரீஹாப் சென்டர்ல இருந்து இப்பதான் வெளியில வந்த ஹானா. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண உடனே நீங்க என்ன தூக்கி போட்டு போயிருக்க. நீ உன்னை காப்பாத்திக்கிட்டு நம்ம குடும்பத்தை நான் அழிச்சிருக்க. அத பண்ணது கிளார்க்காக தான். பொண்ணையும் அப்பாவையும் பிரிச்சிருக்க. அவளோட பாதுகாப்புக்காக தான் பண்ணேன். தேவையில்லாத கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. நீயும் தான் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ். உன்னோட மறுபிறப்புக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லெக்ஸ், லெக்ஸ், நோ லெக்ஸ், லெக்ஸ், லெக்ஸ். Oh no.
மிஸ்ஸஸ் வின்டர், பைப்பை ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கேன். கதவை லாக் பண்ணாத. என்ன? அந்த டூல் பாக்ஸ் வச்சு முட்டு கூட அப்பதான் வர முடியும். உள்ள 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 இழு. வேணாம், வெளியே போயிடு. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன உள்ள இழு. இல்ல, நீ உள்ள வந்தா மாட்டிப்ப. லூசானி, நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. Oh my God, நீ நல்லா இருக்கல? எப்படி தெரியுது? பரவாயில்ல. நீ யா, நல்லா இருக்க. எவ்வளவு நேரமா மாட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஒரு 1 hour இருக்கும். அப்படின்னா நீ சிஸ்டர் கேத்ரினை பாத்துருக்க? எனக்கு தெரிஞ்ச அது ஒரு சாத்தான்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் தப்பா பேசாத. பைப் உடைஞ்சிருச்சா? இருக்கலாம். எதுவும் தப்பா போயிடக்கூடாது. இங்க என்னதான் நடக்குது? ஒரு நன் அவங்க தான் உன்னை கொல்ல முயற்சி பண்றாங்க. யா, எனக்கு அது தெரியும். அவங்க பேர் சிஸ்டர் கேத்ரின். விட்டுறாத. ஓடு. என்ன பண்றீங்க? பாத்து. அது வேலைக்காகாத. ஆனா வேற வழி இல்லையே. தேவையில்லாம உன்னோட எனர்ஜி தான் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. கேக்கே, ஏனா உன்னை பார்த்தா உண்மையான மெக்கானிக் மாதிரி தெரியலையே. இல்ல நான் மெக்கானிக் தான். எங்க டோன் ஹவுஸ்ல எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணுவேன். சிஸ்டர் கேத்ரினையும் அப்படிதான் ஒரு நாள் பார்த்தேன். நான் எப்ப இங்க வந்தாலும் என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீ திரும்பி வர? அது நான் சொன்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் இது எப்படியாவது ப்ரூவ் பண்ணுன்னு உள்ள வந்துட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சுதா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. எப்படியாவது இங்கிருந்து வெளியே போகணும். விட்டு தள்ளு, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அவங்க பேரு சிஸ்டர் மார்கரெட் கேத்ரின். இப்ப பேய் ஆயிட்டாங்க. செத்தா ஆகதானே செய்வாங்க. வெல், அவங்க ஏதோ புனிதமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு கான்வென்ட்டா இருந்துச்சு. அப்படின்னா புனிதமான இடம் தானே. சோ அவங்க நினைப்பபடி பார்த்தா இந்த இடத்தை எப்படியாவது பாதுகாத்து கடவுள் கிட்ட நல்ல பேர் வாங்க பாக்குறாங்க. ஆனா நீ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா அப்போ கண்டிப்பா துரத்துவாங்கல்ல, கொல்ல கூட செய்வாங்க. அப்பா அது என்ன கொலை தான் பண்ண போகுது போல இருக்கே. என்னையா ஏதோ பேய் கதையில வர மாதிரி இருக்கு. அதான் சாக வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே அல்பாயசா போய் ஆத்மாவை சுத்தி வருமே, இந்த பேய் படத்துல பார்த்ததுல. அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? யா, முதல் தடவை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஓ மை காட். அவசரப்படாத இரா, ஏதாவது முதல்ல வெளியே தூக்கி போடு. சின்னதா ஏதாவது எடுத்து போடுறியா? அதுவும் சரிதான். ம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்ததுல இருந்தே எனக்கு ஒரே ஹாலுசினேட்டிங்காவே இருக்கு. அவங்க இருக்கிறது அப்படிதான் காட்டிக்குவாங்க. அவங்க எப்படி நகர்வாங்க, எப்படி நமக்கு தெரிவாங்க, எல்லாம் எப்படிதான் இந்த பைப் உடைக்கிறது. நீ கோஸ்ட் மூவி பாத்திருக்கியா? ஓ மை காட், அது என்னோட ஃபேவரட் மூவி. சோ அந்த படத்துல பேய் தான் இருக்கிறத காட்ட எப்படி டன் கணக்குல பொருட்களை தூக்கி வீசுது. ஓ யா, அது வந்து அதேதான் இதுவும். சோ நாம என்ன பண்ணோம்னா அவங்க அப்படி பண்ணாத மாதிரி எப்படியாவது தடுத்தாகணும். அவங்க அடையாளமே இருக்க கூடாது. அப்பதான் நாம இங்கிருந்து வெளியே போக முடியும். என் பின்னாடி வா.
ஓகே, இன்னைக்கு ஜூன் 17th. நான் இங்க ஆனா வின்டர் கூட இருக்க சிஸ்டர் கேத்ரின் கூட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது EMF ரீடர். இதுல லைட் அதிகமா இருந்தா பேய் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா பீப் சவுண்ட் வரும். அப்ப நாம காலி. என்ன விளையாடுறியா? என்ன இது என்ன பொம்மைய வச்சுக்கிட்ட? இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லையா? இது வேலை செய்யும்னு நினைக்கிறியா? இல்ல, சும்மா அலங்கார பொருளா வச்சிருக்கேன். இது வேலை செய்யும். ஓகே, ஏதாவது ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணு. இது ஒரு பென்டகிராம். சில நேரம் இதை பார்த்தாலும் பயந்து ஓடிடுவாங்க. பல நேரங்கள்ல இதை பார்த்து தெரிச்சு ஓடி இருக்காங்க. சிஸ்டர் கேத்ரின், ஏனாவும் நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நோ, இது எனக்கு இல்ல இல்ல set இல்ல ஆகாதுப்பா. இல்ல, எங்க ஓடுற? உட்கார் 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 உட்கார். ஆரம்பத்தில் அப்படிதான் ஆட முடிப்பாங்க. ஸ்டே. ப்ரொடெக்டா? வாட்? என்ன? இது நான் போகிறதுக்கான நேரம். நீ என்னோட பொறுப்பை எடுத்துக்கணும். சிஸ்டர், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தேவையில்லாம வாழ்ந்து வீணாக்காத. நீ பலமானது. என் பொறுப்பை எடுத்துக்கோ. நான் சொர்க்கத்துக்கு போகணும். இல்ல, என்னால முடியாது. அப்ப நான் ஒன்ன முடியும்னு சொல்ல வைப்பேன். செலக்ட் பண்ண. என்ன சொன்னாங்க? என்ன பார்த்த? Oh my God! என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. ஆனா, கேகே, கேகே, இரு, நான் வரேன். கேகே, நான் இங்க இருக்கேன். நான் ஏதாவது பண்ணியிருக்கணும். அது அவளுடைய தப்பு. மறுபிறவினாலே அவளுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். உன்னால எதுவும் பண்ணியிருக்கவும் முடியாது. கிளியராக என்ன பண்றது? அவளுக்கு என்ன? அவ உன்னோட பொண்ணு. ஆனா எனக்கு என்னவோ அப்படி இல்லை. அவளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரு ஆர்டர் போட்டு அவளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கா. அதுக்கு நான் அவளை பழி வாங்கியே தீரணும். நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். அவன் ரொம்ப ஆபத்தானவன். அதே மாதிரிதான் நீயும். நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. அப்புறம் ஏன் இந்த குற்ற உணர்ச்சி? அவளால எப்பவும் அதை மறக்கவும் முடியல. OneTamilMV.pro. இப்போவே நீ என்ன லவ் பண்றியா? இன்னும் இவனை லவ் பண்றியா? மைக், இவன் அவ்வளவு பண்ணியுமா அவனை லவ் பண்ற? மைக், ப்ளீஸ் என்கிட்ட வா. என் பக்கத்துல வராத. என் கூடவே ஸ்டே பண்ண.
கடவுளே, எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள மிஸ் பண்றேன். அதோட ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு நியூ ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நான் நல்ல கிரேட் மார்க்கும் வாங்குறேன். அந்த ஆக்சிடென்ட் அவங்க பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னு கேளுங்க. அம்மா, செல்லோ, நீ இங்க என்னமா பண்ற? திரும்பி இங்கேயே வந்துட்டோம். இப்ப நீங்க பேயா? What? No, no, அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. எதுக்காக இப்படி கேக்குற? நீங்க இந்த புது வீட்டுக்கு வரவே இல்லையே. உங்களை ஹால்வேல தான் பார்த்தோம். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் செத்து போயிட்டேனா? ஆமா, அந்த கோஸ்ட் எல்லாம் உண்மை இல்லைன்னு அப்பா சொன்னாரு. தப்பா சொல்லிட்டாருமா, அவன் தப்பா சொல்லிட்டாரு. அவங்க உங்களை போக சொல்றாங்க. அவங்க உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. யாரு? உங்க கார்டியன் ஏஞ்சல் சிஸ்டர் கேத்ரின். நீங்க போக மாட்டேன்னு சொல்றீங்களாமே. என் கூடவே இருப்பீங்களாமா? நான் கண்டிப்பா போக மாட்டேன் செல்லோ. நான் இங்கேயே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கேன். God. Okay. என்னால முடியும். சாத்தான் எனக்கே சவால் விடுது. அண்ணா, கேக்கே, நீ எங்க இருக்க? நான் இங்க மேல இருக்கேன். நான் இதோ வந்துட்டேன். கேக்கே, நான் இங்க இருக்கேன். எப்படி இருக்க? நீ எப்படி மேல வந்த? தெரியலையே, கண் முடிச்சு பார்த்தா எங்க இருக்க? நீ அந்த பென்டகிராமை யூஸ் பண்ணல? அட கடவுளே, விடு, பேய் ஓட்ட வந்தா எல்லாம் சகஜம்தான். உனக்கு எதுவும் ஆகலல? சரியாயிடும். என்ன, என் காலை கொஞ்சம் பதம் பார்த்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? எனக்கும் ஒன்றும் தெரியாது. நானும் ஒரு விதமான மாயைக்குள்ள போயிட்டேன். அங்கே என் அம்மாவை பார்த்தேன்னு நினைக்கிறேன். கற்பனையே உண்மை மாதிரி தான் இருக்கா? அண்ணா, இதோ வந்துட்டேன். உனக்கு சத்தம் கேக்குதா? இல்ல, அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காப்பாத்து. Oh my God, அவங்க கேக்கே. சத்தத்தை கேட்காத. நான் பக்கத்துல தான் இருக்கேன். அண்ணா, நான் இங்க இருக்கேன். என்னை Okay, நான் காப்பாத்து. வந்துட்டேன். வேணா, சாவ தேடி நீயே போகாத. அண்ணா, என்னால உங்களை பார்க்க முடியுது. இப்ப ஏதாவது பண்ணணும். அவங்க உன் பின்னாடி தான் இருக்காங்க. அண்ணா, ஓடு. நான் இப்ப டோரை வேணாம். திறக்க போறேன். வா, நம்ம எங்க போய் ஆகணும். Come on. Oh God. சீக்கிரம், சீக்கிரம் வா. வா. ஓகே, அத அழுத்திக்கிட்டாரு. என்ன? ஓகே, என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே, பாரு. என்னால முடியல. இதை வச்சு அழுத்திக்கோ. நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நல்லா 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 அழுத்து. முடியல, என்னால பிழைக்க நல்லா முடியாது. முடியும். இது நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ.
ஆனா என்கிட்ட பேசிட்டாரு வாழ்க்கையை எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்சேன். ஆனா சாத்தானா வந்து நான் கொல்லணும்னு நினைக்கல. ஒண்ணு ஆகாது, எல்லாம் சரியாயிடும். சாரி, உனக்கு ப்ரூஃப் கிடைக்கலல்ல? என்ன எதுக்கு? இப்ப யாருன்னு தெரியலையே. சரி வா போலாம், உன்னால முடியும். வா 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 வா, பாத்து வா. இந்த பக்கம். டோனா கதவை தரங்க. எந்த சாவின்னு தெரிய மாட்டேங்குது. டோனா கதவை திறந்து தொலை. கதவு தர. ஏய் தாய் கிழவி, கதவை திறந்து தொலைடி, தொலை. எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறதா? அவங்களுக்கு ஒண்ணு கேட்கல. அவங்களுக்கு கேட்டதா இங்க இருந்து நாம அவங்க கதவை திறந்ததும் இங்க இருந்து நாம போயிடலாம். ஓகே? No, Anna, come on. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. Come on. Come on, Anna, என்ன பாரு, ஒண்ணும் ஆகாது. Come on. No. I'm sorry, Anna. I'm sorry. இந்த வாட்டி கதவு திறத்தீங்கன்னா கதவை உடைச்சிடுவேன். கெனத் நீ எங்க? Oh my God! இது என்னோட ரத்தமா இருக்க கூடாது. எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஒண்ணும் ஆகல. எல்லாம் சரியாயிடும். எப்படி ரத்தம் வந்துச்சு? இங்க என்ன நடக்குது? எதுவுமே புரியலையே. ஒழுங்கா சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? அம்மா குணமாயிடுவாங்களா? எனக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓ அவங்களா? ரூம் நம்பர் 305. ஐ லவ் யூ அண்ணா. எப்பவும் நான் வெறுக்க மாட்டேன். டாக்டர் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க. ஹாய். ஹாய் செல்லம், எல்லாம் ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தூங்கி இருக்கேன். கிளாரா என்ன தூங்கிட்டு தான் இருக்கா. எங்கேயாவது வெளியே போலாமா? யா. யா. அப்ப எழுந்து ரெடியாவு. ஓகே. காயம் எப்படி இருக்கு? பெட்டர். இன்னும் வலிக்குதா என்ன? ரொம்ப இல்ல, ஆனா இருக்கு. நடந்தது ஞாபகம் இல்லையா? நோ, எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறதெல்லாம் பிக்கப் ட்ரக்கை நான் எடுத்ததுதான். வாவ். உண்மையை சொல்லணும்னா நடந்த கொடுமையை நான் யோசிச்சு பார்க்க கூட விரும்பல. சரி ஓகே. இந்த கூட இன்னொருத்தர் இருந்தானே கேக்கே, அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஒருவேளை அவன் சஸ்பெக்டா இருப்பானு டவுட்டா இருக்கு. இந்த விஷயத்தை போலீஸ் பார்த்துக்கிட்டோன்னு நம்ம விட்டுறணும். டாக்டர் பாமாவா இந்த மருந்தை கொடுத்தாங்க. யா, ஆனா இதுல எனக்கு தெரியும். இது அந்த அளவுக்கு சேஃபா? வெல், மற்ற மெடிசன் சாப்பிட்டா சிக் ஆகும். பட் ஐ திங்க் ஐ வில் பி ஃபைன். கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ சேஃப்னு உனக்கு தோணுதா? கண்டிப்பா என்னால இதை சமாளிக்க முடியும்.
இது உண்மையிலேயே உன்னை ரொம்ப மாத்திருக்கு. ஏன் மரணத்தோட அனுபவம் இதை பண்ணலனா எப்படி? உண்மைதான். ஆனா இத பேட் சேஞ்சா நீ நினைக்கிறியா? நோ, நான் அப்படி சொல்லலையே. நீ இப்ப என்னமோ நிம்மதியா இருக்க. அதுவும் உண்மைதான். நான் நிம்மதியா இருக்கேன். எப்படி ஷாப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. எப்பவும் போல பிளாக் டிஷர்ட்ஸ் தான் நான் எடுக்கிறேன். அது உனக்கு ஈஸியா இருக்கும். வேற எது வேணாலும் எடுத்துக்கோ. இது வித்தியாசமா இருக்கு. வாவ். குட் வாவா இல்ல பேட் வாவா? குட் வாவ். அமேசிங்கா இருக்க. தேங்க்ஸ். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் முதல் தடவையா உன்னை பிளாக் கலர் ட்ரெஸ் இல்லாம நான் பாக்குறேன். எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி ஒன்றும் இல்ல, எனக்கா தோணுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷாக் ஆயிட்டேன். எல்லாத்தையும் கடந்து போகணும். என் பாஸ்ட மறந்துட்டு சந்தோஷமா வாழணும். உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு. தேங்க்ஸ். ஆனா என்னோட ஆட்டிடியூட மாத்திக்கவே மாட்டேன். மாத்திக்கொண்டு சொல்லவும் மாட்டேன். ஒன் செக். ஹேய் ஹேனா, நான் லெக்ஸ். கால் பண்ண முடியுமா? நீயும் மைக்கும் ஒரு வழியாக ஆன்டி வீட்டிலேருந்து போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, ஷாப்பிங் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களை மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹேமா, கிளேராக்காக இது ஒண்ணு வாங்கலாமா? என்னது அது? இங்க பாருங்களேன். என்ன இவ ஒழுங்காவே படிக்க மாட்டா போல இருக்கே. இல்ல. அடுத்த வருஷம் மறுபடியும் பாஸ்கெட் பாலுக்கு வெளில போக நினைக்கிறியா? யா. அப்படியா? உன்னை எப்படி 5th கிரேட ஸ்கிப் பண்ண விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மிடில் ஸ்கூல்ல நினைச்சு எக்ஸைட்டடா இருக்கு. அத நினைச்சு யாரும் எக்ஸைட் ஆகவே கூடாது. என்ன நீங்க? டாட், உண்மையை சொன்னேன். பீஸா. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹேய், 2109 இந்தாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். யா, வெல்கம். ஒரு நிமிஷம். 2109 இதுல 2106 தான் இருக்கு. 3 சென்ட் தானே கம்மியா இருக்கா? ம். என்கிட்ட 3 சென்ட் சேஞ்ச் இல்லையே. ஐம் சாரி, என்கிட்ட இல்ல. சரி, எதுவும் சொல்லாத. எஸ், தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் பீஸ் எனக்கு கிடைக்குமா? அப்ப நீ வச்சுக்கிறியா? யா யா. நான் போய் பிளேட்ஸ் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? டீஜா வியூ. வந்த பீட்சாவை சூடா சாப்பிடலாம். தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. ஓகே. ஹே மைக், என்ன? நான் கார்ல இதுக்கு முன்னாடி பில்ஸ் சாப்பிட்டேனா? எனக்கு அப்படி தெரியலையே. கண்டிப்பாவா? கண்டிப்பா தான். உனக்கு முன்னாடி கால் பண்ணது யாரு?
அது வந்து டாக்டர். எதுவும் பிரச்சனை இல்லையே? யா அவர் சும்மா செக் பண்றதுக்கு கால் பண்ணாரு. அப்போ ஓகே. இதை மறந்துட்டேன். இல்ல நான் மறக்கலையே, பாத்ரூம்ல இத சாப்பிட்டனே. நான் உள்ள இருந்தேனா? ஆமா, உன்கிட்ட தான் கேட்டேன். இல்ல கேட்கலையே. இல்ல கேட்டேன், இல்லனா கார்ல சாப்பிட்டத பத்தி கேட்டிருக்க மாட்டேனே. சேஃப்டிக்கு இன்னொன்று போடு. காலையில எழுந்திருச்சு சாப்பிடுறேன். இல்ல நீ இப்பவே சாப்பிடணும். நான் இப்ப தூங்க போறேன். ஆனா சாப்பிடுன்னு சொன்ன. நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினது இல்லையே. சாப்பிடுன்னு இப்பவே. ஹே அண்ணா, நீ ஓகேவா? நான் நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிப்பியா? எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாமா? சரி, இந்தா இதை சாப்பிட்டா என்ன கொஞ்சம் பெட்டராக. என்னது அது? என் வயிற்று வலிக்கு நான் போடுறது. மைக், அது என்னோடது. நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல. அதை என்கிட்ட இருந்து கொண்டு போயிடு. நான் உனக்கு எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஆனா நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. ஃபைன். ஆபத்து வரும்போது இது உன்னை காப்பாத்தும். லைக்ஸ், நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். அதான் கொஞ்சம் பேசலான்னு நினைச்சேன். எனக்கு என்னவோ இது சரின்னு தோணல. நான் கிட்ட இன்னும் ஒரே ஒரு வாட்டி பேசணும். இல்ல, நான் கிளம்பி ஆகணும். சாரி. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ கோர்ட்டோட ஆர்டரை மீறி நடக்கிற. நான் இப்போ உன்னை லவ் பண்றேன். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். நீ இப்போ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போயிடு. என் கூடவே இருந்துரு ஆனா. நான் ஷூட் பண்ணிடுவேன். உனக்காக சகரத்து பெருமைதான். சுடு, என்ன சுடு, சுடு. Oh, Jesus Christ. Okay. வேற எதுவுமே தெரியலையா? நத்திங். நடந்த விஷயம் வேற எதுவுமே? எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் சிஸ்டர் கேத்தரின்ற பேர். ஓகே, ஒரு நிமிஷம்.
இது ஞாபகம் இருக்கா? இது என்னோடதாச்சு. யா, இத நீ தான் என்கிட்ட கொடுத்து எமர்ஜென்சினா இத யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன. இது நான் ஒரு கோஸ்ட் ஹண்டிங் ப்ராஜெக்ட்ல வாங்கினேன். கோஸ்ட் ஹண்டிங்கா? அது என்னோட ஹாபி. அதை விட்டுருங்க. ஓகே, அப்படின்னா அந்த ரெண்டல் ஹவுஸ்ல ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்ல? தெரியல, அங்க சில பைப்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அம்மாவோட விஷயமா சில விஷயங்கள் இருக்குன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, அதுக்கு என்ன? ஓகே, இப்போ நான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருது? இப்போ இது முக்கியமா? ஓகே, வீட்ல எல்லாமே வித்தியாசமான விஷயங்களா நடக்குது. அன்னைக்கு நடந்ததுல ஏதோ நம்ம மிச்சம் வச்சிருக்கோம்னு எனக்கு தோணுது. என்ன, நீ என்ன விளையாடுறியா? ப்ளீஸ் No, புரிஞ்சுக்கோ. இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் சுத்தமா டைமே இல்ல. நாம அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அது முடிஞ்ச கதை ஆனா. அதை விட்டு தொலை. இது எப்படி வந்துச்சு? என்னோட மெடிசன் தானே அது. ஆமா, ஆனா எப்படி எல்லாம் காலியாச்சு? நான் அதை தொட கூட இல்ல. என்ன ஏமாத்த பார்க்காத, நீ தப்பு பண்ணிட்ட. மைக், நான் ப்ராமிஸா சொல்றேன், உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் நான் அதை தொடவே இல்ல. நீ எப்படி இப்படி பண்ணலாம்? லக்ஸோட பணத்தை எங்கேயும் பண்ணலாம் நினைக்கிறியா? சத்தியமா நான் சாப்பிடவே இல்ல. நீ பொய் சொல்ற. இது எங்க போற? என்ன விடு. ஏதாவது பிரச்சனையா? என்ன விட்டு தள்ளி போயிடு. சின்னு, இங்க வா. நான் சொல்றேன், என் கூட வா 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 வா. வா, என் கூட வா. பயப்படாத, என் கூட வா. ஒண்ணும் இல்ல, வா. நீ நல்லா இருக்கல? ஆனா என்ன உள்ள விடு. மரியாதையா போயிடு. என்ன பேசுற? ஏதாவது பிரச்சனையா? என்னால உன்னை நம்ப முடியாது. வீட்டுக்குள்ள லக்ஸ் வந்திருக்கான். டாடி, அவனை அந்த மாதிரி கூப்பிடாத. என் பொண்ணை என்கிட்ட கூட. சிஸ்டர் கேத்ரின், இந்த வாழ்க்கையை விட்டுடு. மைக்க நீ என்ன பண்ண? மைக் போயிட்டா அடுத்தது ஒண்ணு அழிப்பேன். இல்ல உன் பொண்ண. உனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, இது கஷ்டம் தேவையில்லை. கடந்த காலம் உன்னை விட்டு போகாது. அடிக்ஷன் தப்பான விஷயம், இதுவெல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். நீ முன்னாடியே பார்த்திருக்க. நீயா இல்ல உன் பொண்ணா? கேக்கே, ஆமா, நான் தான். உனக்கு ஒன்றும் ஆகாத. நான் எங்க இருக்கேன்? பாத்ரூம்ல. உனக்கு பயத்துல அடிபட்டு இருக்குல்ல? I was stabbed. Yeah, but what do you... நாம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கோம். இதுதான் அந்த வீடு. நோ நோ, நான் அப்பவே வெளியே போயிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. நோ நோ நோ, நான் அப்பவே வெளியே போயிட்டேன். இல்ல. நோ, இங்க பாரு. இன்னும் காயம் மோசமாயிடும். தேவையில்லாம இப்படி பண்ணாத. சொல்றது கேளு. பொறுமையா. எதுக்கு உன் நிலைமை என்னையே மோசமாக்குற? நான் போயிட்டேன். நோ, நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல. நான் வெளியே போன கேக்கே. வெளியே போய் நான் 3 மாசம் இருந்தேன். அப்புறம் நான் புது வீட்டுக்கு போனேன். அங்கதான் நான் அவளோட 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 ஃபேஸ பார்த்தேன். அவ அவங்க தன்மையை இழந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, இத பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆனா அது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு
அவளுக்கு நம்ம பேசுறது கேக்குதா? ஒருவேளை அவளுக்கு அங்க இருந்து தான் விஷன் கிடைக்கும். எனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் சொல்றத செய், ஓகே? நாம இங்க இருந்து வெளியே போகணும். இல்ல, அதுக்கெல்லாம் வழியே இல்ல. நாம ஹார்டிக் வழியா போவோம். அந்த 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 ஃபேன், அந்த சின்ன வழி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நாம அது வழியா போயிடலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே. மேல ஏறு. ஆனா ஆக்சுவலா அங்க எக்ஸிட்டே கிடையாது. அவளை மேல வர வச்சுட்டு என்ன கிச்சன்ல வந்து மீட் பண்ணு, ஓகே? அப்ப நான் தான் பலியாடா? நான் சொல்றத செய், ஓகே? ஓகே, ஆனா கே போ. சரி, போறேன். இது ஜூன் 17. நான் இங்க ஆனா வின்டர் கூட இருக்கேன். நாங்க சிஸ்டர் கேத்ரின் கூட பேசணும்னு விருப்பப்படுறோம். சிஸ்டர் கேத்ரின், நாங்க சரண்டர் ஆயிடுறோம். ஆனா இங்க தங்குறன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா அது வரைக்கும் என்ன நீங்க கொல்லாம இருக்கணும். என்ன நான் சொன்னது சரிதானே ஆனா? ஆமா. அம்மா, நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். சத்தம் கேட்டுச்சு. உனக்கு கொடுத்த வேலை என்ன? சந்தோஷம். சொல்லு, வேலையை செய்யாம இருக்க. ப்ராமிஸ் நிறைவேற்று. சொன்னதை செய். முடியாது. ஓகே ஓகே. அவ மாட்டிக்கிட்டாளா? ஓகே ஓகே, என் கூட வா. வா கேக்கே, நம்ம போகலாம். ஐம் சாரி அண்ணா. எதுக்கு இப்ப சாரிலாம்? வா கேக்கே, வா போலாம். என்ன பண்ற? நிச்சயமா இதை நான் பண்ணணும்னு நினைக்கல. ஐம் சாரி. எனக்கு வேற பழகம் இல்ல. ஏன்னா நான் இங்க செத்து 3 வருஷம் ஆகுது. அவ என்ன இந்த வீட்டுல கொன்னுட்டா. நான் இன்னொருத்தர் கொன்ற வரைக்கும் நிச்சயமா என்ன அவ விட மாட்டா. கேக்கே, வேணாம், இப்படி பண்ணாத. ரெண்டு பேருமா தப்பிச்சலான்னு பார்த்தேன். அவளை தொலைச்சு கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இப்பவும் காலும் கடக்கல.
இல்ல கேக்கே. உன்னால தோக்கடிக்க முடியாது, அவர் ரொம்ப பவர்ஃபுல். நம்மளால முடியும் நினைச்சேன், ஆனா அது பெரிய தப்பு. எதுக்காக இப்படி பண்ண? அண்ணா, மைக், அண்ணா, மைக், அண்ணா, எங்க இருக்க? மைக், மைக். மைக். எங்க போன அண்ணா? ஓ சாரி சாரி, உனக்கு ஒன்றும் ஆகலையே. சாரி சாரி. ஆமா கேக்குதா? யா யா. பயமுறுத்துற மாதிரி மோசமான சில விஷயத்த பார்த்தேன். சில நேரத்துல நானும் பயமுறுத்த பார்த்தேன், வேலைக்காகல. உனக்கு தெரியும்ல, ஆவி தன்னுடைய தன்மையை இழக்கும் போது சொன்னல. ஓகே, அவளை எப்படி அடிக்கணும் தெரியுமா? யா. I'm sorry, Anna.
Mike! Mike! No. Oh, God! Mike! 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 No! அண்ணா 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 ஹாய் நீ யாரு? நான் கெனத், டானஸோட ஃப்ரெண்டு. நான் என்னோட ஒய்ஃப் ஆனாவை தேடி வந்திருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும், ஆனால் லேட் ஆயிடுச்சு. ஓகே, உள்ள வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்களே வந்தாலும் வரலாம். யா யா மைக்! மைக்! உள்ள போகாத! வெளியே வந்துரு! தயவு செஞ்சு மூவ் பண்ணாதீங்க. அங்கிருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துடு மைக்! வெளியே வந்துடு மைக்! அவளை இங்க வர சொல்லுங்க. இல்லை, அவளுக்காக உயிரை கொடுத்து Dude, please, just please. மைக்! வெளியே வந்துடு திரும்ப மைக்! ட்ரக்குக்கே போயிடு. என்ன? ட்ரக்குக்கு திரும்ப போன்னு சொன்னேன், போ. மைக்! ஆனா போயிடு. என்னோட உயிரை எடுத்துக்கோ. இல்ல, வேண்டாம். அவரை இங்கிருந்து விட்டு போயிடு. என்னோட உயிரை எடுத்துக்கோ. Anna! ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இருங்க, வந்துடுறேன். I'm sorry, Anna. உனக்கு என்ன ஆக போகுது கேக்கே? சொர்க்கம் தான், எனக்கு தெரியும். பாப்போம், நான் அவ்வளோ பாவம் செய்யல நம்புறேன். கேட்ரினோட கதை என்ன? வெல், அவங்க அப்படியே நெருப்பா மாறி போயிட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நரகம்னு அர்த்தம். போயிட்டு வரேன் கேக்கே. பாய். கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ரெடி? 1 2 3. நான் உடனே ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றேன். ஓகே? மைக், எல்லாமே சரியாயிடும், சீக்கிரமே சரியாயிடும். இத பாத்தீங்களா? ஓ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இவ ஒழுங்கா படிக்க மாட்டா போல இருக்கே. அது எனக்கு சரியா தெரியல. மறுபடியும் அடுத்த வருஷம் போணுமா? யா, கண்டிப்பா அடுத்த வருஷம். எப்படி ஒன்னு 5th கிரேட் ஸ்கிப் பண்ண விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மிடில் ஸ்கூல் போக தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன். யாருமே மிடில் ஸ்கூலுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அது என்னவோ உண்மைதான். ஓ, பீஸா. ஓ, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஏய் 2109. இந்தாங்க. வாங்கிங்க. தேங்க்ஸ். யூஆர் வெல்கம். ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல.